இன்னைக்கு ஈஸ்டர் தினம் என்பது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் தினம். இதுல ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து, ஹாப்பி ஈஸ்டர் டு யூ, காட் பிளஸ் யூன்னு சொல்லி இயக்குனர் மணிவண்ணன், புரட்சி தமிழன் சத்யராஜ் அண்ணன், சீமான் அண்ணன் இவங்களுடைய இறை நம்பிக்கை கொள்கைகள் வந்து உலகறிந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு வந்து இந்த முதல் வாழ்த்து இயக்குனர் சார் மணிவண்ணன் சார்ட்டன்னு வந்தது. காட் பிளஸ் யூன்னு கொடுத்திருந்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் ஒரு ஜோக்கா கூட அனுப்பி இருந்திருக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்றது என்னால மட்டும்தான் உணர முடிந்த ஒரு விஷயம். எந்த நம்பிக்கையின் பேர்ல, அதாவது பாருங்க, தன்னுடைய கொள்கையையும் தாண்டி மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பணும் போது எவ்வளவு பெரிய பண்பு தேவைப்படுன்றத அதெல்லாம் நான் உணர்ந்திருக்கேன். அந்த இடத்துல வந்து தன்னுடைய வீராப்போ தன்னுடைய கொள்கைக்கு பிடிவாதத்தை காமிக்காம ஒரு நல்ல நாள்ல மற்றவங்களை மகிழ்வுப்படுத்தி பார்க்கணுன்ற அவருடைய பண்பு தான் இந்த ஈஸ்டர் தினத்துல எனக்கு கடவுள் அவர் மூலமா கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். என்னுடைய அண்ணனா நினைச்சு உங்களை பாட்டை நான் ஏற்றுக்கிட்டேன். நாமத்துக்குமார் சொன்ன மாதிரி இந்த படத்துல எங்களுக்கு கிடைத்த அப்சல்யூட் அந்த ஃப்ரீடம், சுதந்திரம் தான் எங்களை ரொம்ப பொறுப்போட செயல்பட வைத்தது. பொதுவா ஃப்ரீடம்னா சுதந்திரத்துக்கு என்ன இணை சொல்லுன்னு கேட்பாங்க. சுதந்திரம்னா தாண்டோன்றித்தனமா எதையும் செய்யற விஷயம் அல்ல. சுதந்திரம்னா பொறுப்புன்றத மறுபடியும் எங்களுக்கு நினைவுபடுத்தின இயக்குனர். இவ்வளவு பெரிய ஒரு அணியோட இவ்வளவு பெரிய சாதனைகள் புரிந்த அண்ணன் சத்யராஜ், அண்ணன் மணிவண்ணன் இவங்களோடலாம் சேர்ந்து ஒரு படத்தில் இணைந்து நான் செயலாற்றுவேன் ஒரு நாள் எதிர்பார்த்ததில்லை. இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக மறுபடியும் என்னுடைய மூத்த சகோதரர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரெட்டை கதிர் என்ற பாட்டை பாடின எம் கே பாலாஜி இந்த போட்டு அப்பா நினைச்சேன் ரொம்ப முக்கியமானது தியேட்டருக்கு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். கண்ணாடி பாப்பா முன்னாடி வாப்பான்னு தெரிஞ்சு கேட்டோன்னே உங்களுக்கு அது என்ன பாட்டுன்னு தெரியும். கேட்டு பாருங்க. அந்த பாடலை பாடி இருக்கிறவங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் பூஜா. உங்க எல்லாருக்குமே அறிமுகமான முதல் குரல். இந்த பாட்டை நீங்க கேட்டு பார்த்து